வணக்கம். ஒரு முழு மின் புத்தகத்தை, அதுவும் ஒரே ஒரு வார இறுதியில ஏஐய வச்சு எப்படி உருவாக்கலாம்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாங்க, அந்த ரகசியம் என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? நம்மள பல பேருக்கு ஒரு புத்தகம் எழுதணும்னு ஒரு கனவு இருந்திருக்கும் இல்லையா? நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட கதைகள், இதையெல்லாம் உலகத்துக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல? ஆனா இந்த ஆசைக்கு நடுவுல ரெண்டே ரெண்டு பெரிய தடை நிக்கும். ஒன்னு டைம், இன்னொன்னு எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. இதுதான் நம்மள பலரையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. சரி, இந்த தடைகளையெல்லாம் உடைக்கத்தான் நாம இப்போ ஒரு 6 ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். முதல்ல வீக்கெண்ட் புக் சேலஞ்ச்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம ஏஐ ரைட்டிங் பார்ட்னர், புக்குக்கு ப்ளூ பிரிண்ட் போடுறது, ஏஐ வச்சு சாப்டர்ஸ் உருவாக்குறது, கடைசியா அதை பப்ளிஷ் பண்றது வரைக்கும் ஏன் கிரியேட்டிவிட்டியோட ஃபியூச்சர் பத்தி கூட பேச போறோம். ஓகே, விஷயத்துக்குள்ள போலாம். 3 நாள்ல ஒரு ஐடியாவை நிஜமா மாத்த போறோம். இது ஒரு பெரிய வேலையா பார்க்காம ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டா அதுவே ஒரு த்ரில்லிங்கான ப்ராஜெக்டா மாறிடும். இது ஒரு மாரத்தான் மாதிரி இல்ல, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்பிரிண்ட் மாதிரி. நம்ம மிஷன் ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். அடுத்த 3 நாள்ல ஒரு சின்ன மின் புத்தகத்தை நாம லான்ச் பண்ண போறோம். இது வெறும் கற்பனை இல்லங்க, இது ஒரு ஆக்ஷன் பிளான். இந்த சேலஞ்ச்ல நீங்க தனியா இல்ல. ஏஐங்கிறது வெறும் ஒரு டூல் மட்டும் கிடையாது. அது உங்க கிரியேட்டிவ் பயணத்துல ஒரு கோ பைலட், ஒரு பார்ட்னர் மாதிரி. இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம கிட்ட கிரியேட்டிவிட்டி, பெரிய பெரிய ஐடியாஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஏஐ கிட்ட என்ன இருக்கு? வேகம், லாஜிக், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ற திறமை. இந்த 2 பவரும் ஒன்னு சேரும்போதுதான் ஒரு சின்ன ஐடியா கூட சட்டுன்னு ஒரு முழு புத்தகமா உருவாகுது. இது ஒரு பெர்ஃபெக்ட் காம்போ. இப்போ நாம இந்த முழு ப்ராசஸோட மைய பகுதிக்கு வந்திருக்கோம். இதோட சீக்ரெட்டே என்ன தெரியுமா? ஏஐக்கு நாம கொடுக்கற கமாண்ட்ஸ்ல தான் இருக்கு. நாம கரெக்டான கேள்வி கேட்டா அது நமக்கு கரெக்டான பதில கொடுக்கும். முதல்ல நமக்கு ஐடியாஸ் வேணும் இல்லையா? அதுக்கு ஏஐ கிட்ட இப்படி கேட்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் புக் ரைட்டரா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு 10 சப் டாபிக் சொல்லுன்னு கேட்கணும். இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன். பாருங்க, ஒரே ஒரு கேள்விக்கு ஏஐ என்ன மாதிரி அவுட்புட் கொடுத்துருக்குன்னு. மைண்ட் மேப்பிங், செல்ஃப் அவேர்னஸ், ஏஐ ஏஜென்ட்ஸ் மாதிரி புதுசா டாபிக்ஸ் கொட்டுது பாருங்க. இது ஒரு ஐடியா சுரங்க மாதிரியே வேலை செய்யுது. ஓகே, அடுத்த ஸ்டெப். ஒரு சூப்பரான டைட்டில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா மார்க்கெட்க்கு ஏத்த மாதிரி படிக்கிறவங்கள டக்குன்னு ஈர்க்கிற மாதிரி டைட்டில்ஸ் உருவாக்க ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ புக்கோட முழு ஸ்ட்ரக்சரையும் உருவாக்க போறோம். அதுக்கான கேள்விதான் இது. இதுதான் நம்ம கண்டென்ட்கான ப்ளூ பிரிண்ட். இந்த அவுட்லைன் இல்லாம நம்ம எங்க போறோனே தெரியாம நின்னுடுவோம். இங்க பாருங்க, ஏஐ எவ்ளோ லாஜிக்கலா ஒரு அவுட்லைன் கொடுத்திருக்குன்னு. முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன், முக்கியமான சாப்டர்ஸ், முடிவுரைன்னு ஒவ்வொரு பார்ட்டையும் தெளிவா பிரிச்சு ஒரு முழுமையான புக்குக்கான மேப் ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போதான் இந்த ப்ராசஸ்லே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கட்டத்துக்கு வரும். அதாவது புக்கோட உண்மையான கண்டென்ட்டை, சாப்டர்ஸை உருவாக்க போறோம். இங்கேதான் நிஜமான மேஜிக்கே நடக்க போகுது. ஏஐ கிட்ட சாப்டர் 1 1500 வார்த்தைகளுக்கு மேல ரொம்ப டீட்டெயில்டா படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எழுதுன்னு ஒரு கமெண்ட் கொடுக்கறோம். நம்ம எவ்ளோ தெளிவா சொல்றோமோ அந்த அளவுக்கு அது பிரமாதமா எழுதும். 1500 வார்த்தைகளுக்கு மேல நினைச்சு பாருங்க. ஒரே ஒரு கமெண்ட்ல ஒரு ரைட்டர் பல நாள் இல்லனா பல வார கஷ்டப்பட்டு செய்யற ஒரு வேலைய ஏஐ வெறும் சில நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துடுது. இதுதான் இந்த டெக்னாலஜியோட உண்மையான பவர். ஓகே, இப்போ ஏஐ எழுதி கொடுத்த டிராஃப்ட எப்படி ஒரு முழுமையான பப்ளிஷ் பண்ணின புக்கா மாத்துறதுன்னு கடைசி ஸ்டெப்ஸ பார்க்கலாம். இந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு நமக்கு 3 சிம்பிளான டூல்ஸ் போதும். எழுதுறதுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணோம். புக்கோட கவர் பேஜ் உள்ள இருக்க டிசைனுக்கெல்லாம் Crello மாதிரி ஒரு ஃப்ரீ டிசைன் டூலே பயன்படுத்திக்கலாம். கடைசியா நம்ம மின் புத்தகத்தை விற்கிறதுக்கோ இல்ல ஷேர் பண்றதுக்கோ Gumroad மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதெல்லாம் இந்த வேலையை ரொம்ப ஈஸியாக்கிடும். அப்போ இந்த முழு ப்ராசஸையும் ஒரு வீக்கெண்ட்ல எப்படி முடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். முதல் நாள் உங்க ஐடியாஸை பிளான் பண்ணி அவுட்லைன் ரெடி பண்ணுங்க. 2வது நாள் ஏஐ கூட சேர்ந்து சாப்டர்ஸை எழுதுங்க. 3வது நாள் டிசைன் பண்ணி Gumroadல அப்லோட் பண்ணி உங்க புக்கை லான்ச் பண்ணிடுங்க. பாத்தீங்களா எவ்ளோ சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய பிளானா இருக்கு? சரி, இந்த டெக்னாலஜியோட தாக்கம் பத்தி கொஞ்சம் பெருசா யோசிப்போம். இது வெறும் புக்கை எழுதுறதோட முடியிற விஷயம் இல்ல. இது நம்ம கிரியேட்டிவிட்டியோட ஃபியூச்சரையே மாத்தி எழுத போகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏஐ நம்ம வேலையை பறிக்கல. அதுக்கு பதிலா திரும்ப திரும்ப செய்யற போர் அடிக்கிற வேலைகளை அதை எடுத்துக்குது. அதனால நாம இன்னும் உயர்வான சிந்தனை, கிரியேட்டிவிட்டியில கவனம் செலுத்த முடியுது. சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ நம்மள ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்துது.
அப்போ கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். எக்ஸிகியூஷன் வேலையெல்லாம் ஏஐ பாத்துக்கிட்டா மனுஷங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு என்னதான் வேலை? நம்மளோட ஐடியாஸ், நம்ம பார்வை, நம்ம உணர்ச்சிகள், இதோட மதிப்பு இன்னும் அதிகமாகுமா? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். நாம உருவாக்க போற நம்மளோட எதிர்காலமும் இதுதான்.